ஹலோ. எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? யாரு பிடிக்கிறதுக்காக போராட்டத்துக்கு போற? மக்கு, இன்னும் 10 நாளைக்கு உன்னை பார்க்க போறது இல்ல. இனிமேதான் போராட்டமே நடக்க போகுது. இந்த மனசு இருக்கே மனசு, அது இங்கே இருந்து உன்னையே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுது. ஆனா இந்த உடம்பு உன்னை விட்டு தூரம் போக போகுது. இந்த மனசுக்கு உடம்புக்கு நடக்க போற போராட்டம் தான் 3வது உலக போர். அப்படின்னா 10 நாள் உன்னை பார்க்கவே முடியாதா? டியூப்லைட், இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? 10 நாள்ல கேம்ப் முடிஞ்ச உடனே உன்னை பார்க்கறதுக்கு நானே தேடி வருவேன். சீக்கிரமா வரலனா என்ன பார்க்கவே முடியாது. ஏன், எங்க போற? யாரும் பார்க்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிடுவேன். அப்பா, ஒரு வழியா தொல்லை விட்டதுன்னு வேற ஒரு பொண்ணை சந்தோஷமா தேடிடுவேன். அதான் நடக்காது. நீங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணு உருவத்துல எல்லாம் உங்களை வந்து தொல்லை கொடுத்துட்டே இருப்பேன். சரி சரி, பயமுத்தாத. நான் அங்கிருந்து சீக்கிரம் வந்துடுறேன். அம்மா, உனக்கு அங்கிருந்து என்ன வேணும் சொல்லு. சரி, ஒரு மஞ்சள் கயிறு, பூ மாலை, குத்து விளக்கு, ஒரு பட்டு புடவை, கொஞ்சம் மல்லிகைப்பூ, கை நிறைய வளையல். ஏதான ஒண்ணு தானே கேட்க சொன்னேன். சரி, இதெல்லாம் எதுக்கு? இனிமேலும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஐயோ, ஏன்? கல்யாணத்துக்கு. ब्रेक सही बनपा। क्या साहब? अरे ब्रेक ठीक नहीं है, ठीक करो, मैं अभी आता। अच्छा साहब. Hey, அனுகுண்டு, how are you? எப்ப வந்த? இப்பதான் நீ கேட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியா? இது பாரு, நீ உடனே புறப்பட்டு நம்ம காலேஜ் பக்கத்துல இருக்கிற டெலிபோன் பூத் அங்க வந்துடு. இப்ப எப்படி வர முடியும்? இது எப்படி வர முடியுமா? இது பாரு, நீ மட்டும் இங்க பார்க்க வரல, இன்னும் 10 நாளைக்கு என்ன பார்க்கவே முடியாது. விளையாடாத மனோ. நான் விளையாடலமா, ரொம்ப சீரியஸா சொல்றேன். உள்ளூர்ல இருந்துகிட்டே 10 நாளைக்கு உன்னை பார்க்க மாட்டேன். ஐயோ, அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமே. கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேனே. 1 2 3. என்ன நீ விளையாடுறியா? 100 எண்றதுக்குள்ள நான் எப்படி வர முடியும்? 4 5 6. ஓகே, நான் வர்றேன். ब्रेक टेक नहीं, ब्रेक टेक नहीं। ஏய் மச்சான், மனோகரனுக்கு வேற பொண்ணை பிடிக்காம போனதுக்கு காரணம் இப்பதான்டா தெரியுது. அவன் இன்னும் கஸ்தூரிய மறக்கலைன்னு நல்லா புரியுது. இதுக்கு என்ன ஒரு பிளான் பண்றேன். கஸ்தூரியோட புனர்ஜென்மம் தான் இந்த கல்யாணின்னு நம்ம பையனை நம்ப வைக்கணும். ஆமா, இது வரைக்கும் பெருசா கழிச்சுட்ட. ஏய், நீ சொன்ன மாதிரி லெட்டரா வாங்கி அனுப்பிச்சோம். என்னாச்சு?
கார்டு கவர் வாங்கின செலவு தான் மிச்சம். அதுக்கு தம்மாவது வாங்கி அடிச்சிருந்துக்கலாம். இந்த லெட்டருக்கெல்லாம் பயங்கர ஆள்லடா அவன். இது வரைக்கும் பிடி இல்லாம இருந்துச்சுடா. இப்பதான் ஆதாரமே கிடைச்சிருக்கு. இதை வச்சு கல்யாணிங்கிற காய நகர்த்தினா நம்ம பையன் விழுந்துதான் ஆகணும். மச்சான் பெரிய வம்புல போய் முடியும்டா. ஆமா, இப்ப நேரத்துக்கு நேரம் சாப்பிடுறோம், ஹாயா தூங்குறோம். இந்த நிம்மதியை கெடுத்துருவியே நீ. ஏண்டா அவங்க நம்ம நிம்மதியை கெடுத்ததெல்லாம் மறந்துட்டியா? நம்ம 3 பேரையும் போலீஸ்ல மாட்ட வச்ச அந்த கிழவன் அவன் பொண்ணு கல்யாணி ஏன் பழகுறே சும்மா விடக்கூடாது? ஏய் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லண்டா. நம்ம பையனையும் அந்த பொண்ணையும் காதல் பண்ண வைக்கிறோம். அது உச்சகட்டத்தை அடையும் போது முறியடிக்கிறோம். அந்த பொண்ணு அந்த வேதனையில் வெளியே தலை காட்டவே கூடாதுடா. எவனையுமே அவளை கல்யாணம் பண்ணி கூடாது. அதுக்கப்புறம் அந்த கிழமை நம்ம கிட்ட வந்து அப்பா என் பொண்ணுக்கு வாழ்வு கொடு, பொண்ணுக்கு வாழ்வு கொடுன்னு காலில் விழுந்து கதறி அழணும். என்னடா இது ஃப்ரெண்டா இருந்தா திடீர்னு சினிமா வில்லன் மாதிரி ஆரம்பிச்சிட்டான். ஏய் நடக்கக்கூடிய காரியம் சொல்லு. நடக்கும்டா, நடத்தி காட்டுறேன். ஏய் அவன் வரான். ஏய் அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குடா. கொடு கொடு. இன்னைக்கு தான் நினைச்சேன் அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வரல. என்ன கொடு. லெட்டர் உங்க அம்மாட்ட இருந்து வரல. அம்மா அட்ரஸ் ஏதோ கல்யாணின்னு போட்டிருந்ததே. கல்யாண்? அதான்டா அவன் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடிச்ச அந்த பொண்ணா இருக்குமோ என்னவோ. மை டியர் மனோகர், ஸ்கூல்ல நடந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். தவறு என்னோட தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. எனக்குள்ள கொஞ்ச நாளா வேற ஒரு ஜீவன் வந்து அடைஞ்சுக்கிட்டது போலவும், அந்த ஜீவன் எந்த நேரமும் உங்களையே நினைச்சுக்கிட்டீருன்னு சொல்றது போலவும் உணர்றேன். நம்ம காதல் விஷயம் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா வீட்டுல பெரிய தகராறு ஏற்படும். அதனால எனக்கு உடனே வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யலாம். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா உங்களை விட்டுட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். உடனே தற்கொலை பண்ணிக்குவேன். அந்த அளவுக்கு போகாம இருக்கத்தா உங்களை சந்திக்க வேண்டாம்னு சொல்றேன். என்றும் அன்புடன் கல்யாணி. ஷஃபிள் பண்ணுவா, அவன் கார்டை பார்த்துட்டான். பார்த்ததுக்கே ஷஃபிள் பண்ணா எப்படிடா மச்சான்? 2 ஜோக்கர் அவனுக்கு. யாருக்கு? சூப்பர் கார்டு. அதான் எடுத்ததை கொடுத்துட்டேன்ல. என்ன மனோ, நாங்க நினைச்சது சரிதானே? அந்த லெட்டர் கல்யாணி தானே எழுதியிருக்க? டே என்னடா எழுதியிருக்கா சொல்றா. சீக்கிரம் படி சொல்லிடுடா, இல்லைன்னா ஏக்கத்திலே மெலிஞ்சு செத்துருவான். ஏய் நாகரிகம் தெரியாத காட்டு மிராண்டி மாதிரி கேட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஏதோ பர்சனல் மேட்டர், நமக்கு எதுக்குடா? ஏய் அவ இந்த லெட்டர் எழுதிருப்பாளன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் சந்தேகம் வர காரணம்? பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு ஏன் எழுதணும்? அது நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க இந்த காதல் கீதல்ங்கிற மேட்டர்ல மாட்டிச்சுன்னா கொஞ்சம் பயப்படத்தான் செய்வாங்க. ஒருவேளை அதனால அப்படி எழுதிருப்படோ. ஒண்ணு மட்டும் உண்மை மச்சான், அழகான உருட்டு கட்ட. டேய் ஒழுங்கா பேசுறா. நாளைக்கு அவனுக்கு பொன்னாட்டியா வர போறவல்ல. இப்ப என்னன்ற? நமக்கு தங்கச்சி. ஏய் போதும் போதும் நிறுத்துங்கடா. எனக்கு என்னமோ இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. அப்போ உன் சந்தேகம் தீரணும்னா அந்த பொண்ணுக்கு நீ ஒரு லெட்டர் எழுது. ஐயோ, விஷயத்தை கரெக்டா தெரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு எதையாவது எசக்கு புசக்கா எழுதி விஷயம் வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா? டேய் இந்த விஷயத்துல நீங்க தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, நாங்க என்ன மாட்டோம் நான் சொல்றோம். அந்த பொண்ணுக்கு நீ ஒரு லெட்டர் எழுது. அந்த பொண்ணு வேலை பார்க்குற பேங்க்ல எங்களுக்கு தெரிஞ்ச பியூன் ஒருத்தர் இருக்கான். பியூனா யாரா அவன்? அதான்டா நம்ம பெத்த பெருமாள் பார்ல பாப்போம்ல. ஆமா, பேங்க்ல எவ்வளவு பாக்குறான்? ஃபுல் டைம் பார்லடா உட்கார்ந்திருக்கான். நான் அவன் அங்கதான் வேலை செய்யறான்னு நினைச்சேன். வாங்க 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 வாங்க. இவர்தான் பெத்த பெருமாள். பெருமாள் இவர்தான் நம்ம ஹீரோ. என் தங்கச்சி கல்யாணி வலையில உழ வச்சுட்டிய. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ பேசாத, மூச்சு விட்ட கொன்னுடுவேன்.
தங்க கம்பி எந்த வாயு போட்டியோ எந்த படிய தூடியோ என் தங்கச்சியும் வலையில விழ வச்சிட்டிய அம்மாடிய கண்ணுக்குட்டிய அந்த வித்தியை இந்த பெண்ண பெருமாளுக்கு கொஞ்சம் சொல்லிவிட வெக்கத்தை பாரு வெக்கத்தை டிகு 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 டிகு. இந்த புண்டகையில தான் பயக்கிருப்பா எனக்கு என்னமோ மாதிரி இருக்குதா இந்த கேள்வியை கேட்டதும் உன்னை பாக்குற வரைக்கும் எனக்கே தூக்கம் வரல மேல என்னன்னு கேளுங்கடா கழுதிங்களா ஏய் சொன்னா தானடா தெரியும் பேங்குக்கு எத்தனையோ அழகு மன்மதங்கள்லாம் வர்றாங்க அவ என் இடத்தும் பார்த்தது இல்லையே நான் தான் அவளோட உடன்பிறவா ஒரே அண்ணன் ஓ. நான் தான் அவளுக்கு உயிர் என் செல்ல கட்டி என் வெள்ள கட்டி நான் உனக்கு ஒரு உப்ப கொடுப்பாடி டேய் போதும் 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 ரொம்ப அதிகம் விஷயத்துக்கு வாடா விஷயத்துக்கு வர்றதுக்கு இனி என்ன இருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான் எடுக்கெடுப்புலயே கல்யாணம்னா எப்படி அவதான் லெட்டர்ல பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு எழுதிருக்கால பெருமாளே இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசி பழகினா தானே ஏதாவது நடக்கும் அதுலதான் குழப்பமே இருக்கு பொண்ணோட அப்பா மிலிட்டரி மேன் ரொம்ப மோசமானவரு ஏதாவது கசமுசான்னா துப்பாக்கி தான் அப்புறம் ரெண்டு பேரையும் க்ளோஸ் பண்ணிடுவாரு ஏய் அப்ப என்னதான்டா இதுக்கு வழி அவகிட்ட கேட்டேன் 2-3 மாசத்துக்குள்ள எங்க அப்பாவை நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன் அது வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டால அது வரைக்கும் குட்டி மனசுல இருக்கிறத அவகிட்டையும் அவ மனசுல இருக்கிறத குட்டிகிட்டையும் சொல்றதுக்கு தூதுவிட அண்ணம்மா நான் இருக்கேன் அது வரைக்கும் எல்லாம் இந்த பெருமாள் செயல் தான் அப்பா எல்லாம் நல்லபடியா இப்படியே நடக்கணும் ஏன்னா இந்த யமகண்ட ராகாலெல்லாம் இப்ப ஒண்ணும் இல்லையே அட நீ வேறடா நல்ல அருமையான முகூர்த்த நேரம் அந்த லெட்டர் குடுறா ஏய் முத லெட்டர் கொடுக்குற ரம்பாட்லுக்கு பணத்தை சேர்த்து கொடுறேன் எவ்வளவு கொடுக்கணும்? யோசிக்காம ஒரு 300 ரூபாய தட்சணையா தூக்கி அவ்வளவுதான் இருக்கு, பரவாயில்ல. ஓமாயனமும் லவாயனமும் லட்சாயனமும் காதலாயனமும் கட்டியாயனம் குட்டியாயனம் புட்டியாயனமா எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அப்புறம் கண்டிஷன்லாம் மறக்க கூடாது. தப்பி தவறி வழியில பார்த்தா பேசக்கூடாது. பேங்க் பக்கமே வரக்கூடாது. எல்லாம் இந்த பெருமாள் மூலியமா தான் நடக்கணும். தப்பி தவறி சந்திச்சீங்க அப்புறம் நீங்க எப்பவும் வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாது. மிஸ்டர் பெருமாள், இந்த லெட்டருக்கு பதில் லெட்டர் கிடைச்சாதான் நான் ஏதாவது ஒரு தீர்மானத்துக்கு கொடுத்துடலாம். ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வாங்க. வாங்க வாங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எப்படி நடிப்ப? ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணி எங்க காரியத்தை கெடுத்துருவியோ நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். ஏய் ஏய் இல்லடா, எங்கடா கிளம்பிட்ட? ஃபுல் பாட்டில் ஏத்தித்தலான்னு பாத்தியா? எங்களுக்கும் பங்குண்டு. எல்லாத்தையும் செய்யறது நானு, உங்களுக்கு எதுக்கு? நீ ஒருத்த மட்டும் அனுபவிக்கிறதுக்கு நாங்க இந்த காரியத்தை பண்ணல. பெருமாளு, மனோகர் வந்து பொன் முட்டையிற வாத்து மாதிரி ஒத்துமையா இருந்தா எல்லாரும் அனுபவிக்கலாம். அதுல ஒரு பாதியை விட்டு தொலைஞ்சு போங்கடா.